திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்த முதலமைச்சர் விஜய் திமுக அதிமுகவை கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தார். முதலமைச்சரினுடைய திருச்சி பயணத்தின் ஹைலைட்டுகளை விளக்குவதற்காக இணைஞ்சிருக்காரு எம்மோட சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்று தமிழக அரசியலில் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் நிகழ்த்தியது. இருந்தாலும் கூட பெரும்பான்மை கிடைக்காததுனால, அதாவது தனிப்பெரும்பான்மை கிடைக்காததுனால திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியை அமைத்து முதலமைச்சரானார் விஜய் அவர்கள். முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2லுமே வெற்றி வாகை சூடினார். இருந்தாலும் சட்ட விதிகளின்படி ஒருவர் 2 தொகுதிகளில் ஒன்றை ராஜினாமா செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுனால பெரம்பூரை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை விஜய் அவர்கள் ராஜினாமா செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் 91,381 வாக்குகள் பெற்றார். திமுக சார்பில் போட்டியிட்ட இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் போட்டியிட்ட ராஜசேகரன் ஆகிய இருவரையும் தோற்கடித்து அவர் வெற்றி பெற்றார். சுமார் 27,000 வாக்குகளை விஜய் அவர்கள் கூடுதலாக பெற்றார். சென்னை பெரம்பூரில் வாக்கு வித்தியாசம் சுமார் 53,000. மொத்தமாக பெரம்பூரில் விஜய் பெற்ற வாக்குகள் 1,20,365. இந்த நிலையில தான் திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜினாமா செய்து விட்டதனால தனக்கு வாக்களித்த மக்களை நேரில் பார்த்து நன்றி சொல்லிவிட வேண்டும், அவர்கள் ஏமாற்றம் அடைந்துவிடக் கூடாது அப்படிங்கிற காரணத்தால நேரில் சென்றார். வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக விஜய் அவர்கள் திங்கட்கிழமை திருச்சி சென்றார். விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கான்வாய் போன வழி நெடுகிலும் மக்கள் இருபக்கமும் திரண்டு நின்று அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் கவனிச்சோம் அப்படின்னா, திருச்சி எம்பி துரை வைகோ சால்வை அணிவித்து முதலமைச்சர் விஜய் அவர்களை வரவேற்றார். மதிமுகவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றது. இந்த சூழலில் தான் திருச்சி வந்த முதலமைச்சர் விஜயை துரை வைகோ வரவேற்றது கவனம் ஈர்த்தது. அதுக்கப்புறம் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது, இந்த ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு. குறைந்தபட்சம் 6 மாதமோ 1 வருஷமோ அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும், அதன் பிறகுதான் அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியும்னு சொன்னார் துரை வைகோ. உதயசூரியனில் போட்டியிட்டதுனால தாவேகாவுக்கு எங்களால் ஆதரவு கொடுக்க முடியலன்னு துரை வைகோ அவர்கள் விளக்கம் கொடுத்தார். அந்த பேட்டியை பார்க்கலாம். நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்கள் அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற பிற இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கமாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, இங்கே தொங்கு மந்திரி சபை ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம தவறு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஐயுஎம்எல் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. திருச்சி கிழக்கில் நன்றி தெரிவிக்கும் இந்த நிகழ்ச்சி என்பது முதலமைச்சரான பிறகு விஜய் அவர்கள் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி என்பதனால மக்களிடையே மிகப்பெரும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தில் நன்றி தெரிவிக்கும் அந்த பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் ஏற்கனவே QR கோடு மூலமாக 5,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். கர்ப்பிணிகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள்லாம் யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து வழக்கம் போல தன்னுடைய அந்த வாகனத்தின் மேலே ஏறி விஜய் அவர்கள் பேசினார். அதில் அவர் முக்கியமான விஷயங்கள் சொன்னார். அதில் கேலி கிண்டல் செய்கிறவர்கள் செய்து கொண்டே இருங்கள், கேலி கிண்டல் செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, மக்களுக்கு நான் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் கூறினார். அந்த பேட்டியை பார்க்கலாம். யார் எந்த நிலைமைக்கு எந்த பொசிஷன்ல போனாலும் இந்த கிண்டலும் கேலியுமா பேசுறது இருக்கத்தானே செய்யும். நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கேலியுமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னே இருந்த முதலமைச்சர்களிலிருந்து வேறுபட்டு முதலமைச்சரானதும் விஜய் அவர்களுடைய அந்த உடை, அணியக்கூடிய உடை என்பது எதிர்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வச்சாங்க. அதுக்கும் இந்த திருச்சி கிழக்கில் அவர் பேசிய போது, ஏன் ஆதிக்க சக்திகள் தான் கோட் சூட் போட வேண்டுமா அப்படின்னு அவர் பதிலடி கொடுத்தார். அந்த காட்சியையும் பார்க்கலாம். ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? 2 கலர். நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட
யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லாத உங்களுக்கே நல்லா தெரியும். தேர்தலுக்கு முன்ன என்னுடைய கட்சி தொண்டர்களையும் ஆதரவாளர்களையும் என்னவெல்லாம் பேசுனீங்க, நீங்க தற்குறின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த தற்குறிகள் இப்போது உங்களை கேள்விக்குறியாக்கி விட்டார்கள் அப்படின்னு காரசாரமாகவும் விஜய் அவர்கள் பேசினார். இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது இன்னமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் காஞ்சிபுரத்தில் சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க. அன்னைக்கு நான் சொன்னப்போ சிரிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ. உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே. உண்மையிலே நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. அது என்ன, அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா. நான் என்ன, சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா, தற்குறியா. இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா, தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். சமீபத்தில் கோவையில் சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் இருந்தன. இது சம்பந்தமாகவும் பேசிய விஜய் அவர்கள், போதைப் பொருள் கலாச்சாரம் தான், அதாவது முந்தைய ஆட்சியில் இருந்த வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் கலாச்சாரம் தான் பெண்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கின்றது, அதையும் முடிஞ்சவரை முறியடிக்க போராடி வருகிறேன், ஆனால் என் மீது பழியை போடுறாங்க அப்படின்னு கூட பதில் கொடுத்தார். ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சுதான் காட்டுவான். அதுக்காக தான் எஃபிஷியன்டான போலீஸ் ஆபீசர்ஸ் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். எஃபிஷியன்டான அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்க பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். கோர்ட்ல கூட தப்பு செஞ்சவங்களுக்கான அந்த கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்கான அந்த வேலையையும் ரொம்ப சீக்கிரமா செய்ய சொல்லி இருக்கிறோம். அதனால நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் உண்மையா, உறுதியா மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த விஜய் செஞ்சுதான் காட்டுவான். கூடாதுங்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து ஆட்சியை பிடிக்க முயற்சி செஞ்சதாகவும் விஜய் சரமாரியான விமர்சனம் செஞ்சார். தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம். அதான் இந்த காரணம். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. திருச்சி கிழக்க நான் ராஜினாமா செய்திருந்தாலும் கூட அது என் செல்லப்பிள்ளை மாதிரின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த தொகுதி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். அதனால இடைத்தேர்தலிலும் வெற்றி உறுதி என்று நம்பிக்கை தெரிவித்தார். பெரம்பூரா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், எனக்கு இரண்டு கண்கள் மாதிரி.
அதுலயும் திருச்சி கிழக்கு என் செல்லப்புள்ள மாதிரி. அதனால வரப்போற இடைத்தேர்தல்ல உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தரை ஒருத்தரை தான் வேட்பாளரா நிக்க வைக்க போறோம். நீங்க எப்படி இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களோ அதே மாதிரி வரப்போற இடைத்தேர்தல்ல உங்களுடைய அந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைப்பீங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை நான் முழுமையாக தான் நம்புறேன். இவ்வாறாக திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த கூட்டத்தின் போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தன் மீதான அந்த விமர்சனங்களையும் தன் ஆட்சியின் மீதான அந்த கேள்விகளுக்கும் பதிலடி கொடுத்தது குறிப்பிடத்தக்கது.